எரிச்சலா இருக்குங்க. இதெல்லாம் ஒரு கட்சியாயா அப்படின்னு இருக்குங்க. இதெல்லாம் ஒரு கேடுகட்ட அரைவேக்காட்டுத்தனம் இல்லையா அப்படின்னு கேட்கணும்னு தோணுங்க. நீங்க வீடியோல சிக்குனா அது பாஜக, ஆடியோல சிக்குனா அது நாத்தாக்கா. ஏங்க ஒரு வாரமா வீடியோ ஆடியோல ரெண்டு கட்சியும் மாத்தி 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 சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்குங்க. ரெண்டு கட்சியுமே பாலியல் ஜல்சா கட்சின்னு பேர் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கு. ஆனா அண்ணா வீரவசனமா பேசுவாரு. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிற ஒரே கட்சி எங்கள் கட்சி, பெண்களுக்கு தொகுதிகளை சரிசமமாக பகிர்ந்த கட்சி எங்கள் கட்சி. நீங்க பகிர்ந்த லட்சணம் தான் தெரியுதேன்னு, லட்சணம் தான் தெரியுதே. பெண்களை இத்தனை ஆபாசமாக கேடுகட்டத்தனமாக பேசுகிற ஆடியோக்கள் தொடர்ந்து உங்க கட்சிக்காரங்கதும் உங்கதும் வெளிவந்துட்டே இருக்கே. தலைவனா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுங்க. மனுஷனா இருக்க அதை விட தகுதி வேணும். நம்ம ஐயா சீமான்ட்ட ரெண்டுமே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு மனுஷனுக்கு குறைந்தபட்ச வாழ்வியலில் நேர்மை இருக்கணும். அது உங்ககிட்ட இல்லையே. எனக்கு ரஜினி மேல கூட ஒரு மரியாதை இருக்குங்க. ரஜினி மேல ஒரு மரியாதை இருக்கு. அவர்கிட்ட போய் பத்திரிகைக்காரன் கேட்குறாங்க எதுங்க உங்க கொள்கைன்னு, குருன்னு தலை சுத்திருச்சுன்றாரு. அது உண்மையா சொல்லிட்டு போயிட்டாருங்க. அந்த உண்மையில எனக்கு ஒரு மரியாதை இருக்குங்க. நம்ம அண்ணன்கிட்ட போய் சொல்லுங்க, 50 பக்கத்துக்கு பேசுவாரு. காதுல ரத்தம் வலிய வலிய கதற கதற நம்மளை கழுத்தறுத்து கொள்ளுவாரு. கேட்டா அதுதான் கொள்கை அப்படின்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாரு. இப்படி காஞ்ச மட்டையில அடிவாங்க காத்திருக்கிற நம்ம அண்ணன் சீமானவர்கள் கடந்த ஒரு வாரமா ஆடியோல அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காரு. உள்ள இருக்கே போற ஆளுகள்லாம் குடலையில தட்டுறாங்களாம். 10 மணிக்கு மேல மல்லாக அடிச்சுக்கிட்டு என்னென்ன பேசுறீங்கன்னு பவர்ஃபுல்லா கேள்வி கேட்கிறாங்கலாம். சில பேர் வேட்டி எடுத்துட்டு வந்தே கையில கொடுத்துட்டு போறாங்களாம், பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு. அப்படியெல்லாம் ஆகலாமா மிஸ்டர் சீமான்? என்ன நடக்குது இங்க? எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு கடுப்பு இருக்குங்க. சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு போறாரு. எதுக்கு போறாரு? அவர் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு, அதை விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க, போறாரு. அப்படித்தானே? இல்ல அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறவங்க மத்த கட்சியா இருந்தா உடனே அழைச்சு போடா வெளியேன்னு பத்தி விட்டுருவாங்க. பொம்பளை பிள்ளைங்களை கேவலமா பேசியிருக்கு, பொம்பளை பிள்ளைங்களை கேவலமா இது பண்ணிட்டு என்ன நீன்னு அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. இங்க தலைவரே கில்லி. அதனால எங்க அண்ணன் கில்லியா உள்ள போறாரு. தம்பிங்கெல்லாம் சும்மா பொழந்துட்டானுங்கல்ல, கூட்டம் காமிச்சு தமிழ்நாட்டவே அதிர விட்டாங்க தெரியுமா? சும்மா போலீஸ் எல்லாம் பதறி போச்சு தெரியுமா? இல்லை நான் தெரியாம கேட்குறேன், உங்க அண்ணன் ஈழ விடுதலை போராட்டத்துக்கு போய் அப்படியே ஜெயிச்சு தனி ஈழத்தை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு வந்தாரா? இல்லை பக்கத்தில் போய் காவிரிக்கு மல்லு கட்டி காவிரியிலேருந்து அப்படியே ஆத்தவே பிடிக்கிட்டு வந்தாரா? இல்லை கச்சத்தீவம் மீட்டாரா? இல்லைங்கிட்டு போய் மீனவர்களை காப்பாற்றிட்டாரா? இந்த பக்கம் போய் வேலை வாய்ப்புக்காக போராடிட்டாரா? 10 மணிக்கு மேலே நிற்கவே முடியாது உங்கள் அண்ணனால். ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அத்தனை தொகுதியிலும் நிற்கிறாரு. என்னமோங்க, அவர் கண்ணதாசனுக்கே டஃப் கொடுக்குறாளா இருப்பார் போல இருக்கு உங்கள் அண்ணன். அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த கேடுகட்டத்தனத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஏதோ மாவீரனுக்கு தொடக்கி நிற்கிற தளபதிகள் மாதிரி மொத்த அண்ணன் தங்கச்சி கும்பலும் போய் நிற்கிதுகளே. இது கேடுகட்டத்தனம் இல்லையா? ஒரு தலைவன் தவறு செய்கிற போது தட்டி கேட்பவன் தான் தொண்டனா இருக்கணும். அப்படி ஒருத்தனால தட்டியே கேட்க முடியாத ஒரு தலைமை இருக்குன்னா அது வீணா போயிரும், அது விருதா போயிரும். அதனால யாருக்கும் பயனற்றதாக இருக்கும். அதற்கு பேர் தான் சர்வாதிகாரம். நீ கேள்வியே கேட்க முடியாத ஒரு கட்சியில் உனக்கு என்ன வேலை? கேள்வி கேட்டுட்டு உள்ள இருக்க முடியாம வெளியே போனவனை விட நீ ஒரு ஆளே கிடையாது. அவனுக்கு ஒரு தன்மானம் இருக்கு. கேள்வி கேட்டு தலைமை சரியில்லைன்னு நின்று அடிச்சு ஆடி போடாடே அப்படின்னு வெளியே போற மாதிரி அவன்கிட்ட ஒரு கெத்து இருக்கு. அதில் உள்ள உட்காந்து கையை கட்டிட்டு இருக்கிறவன் பேர் அடிமை. இல்லை எனக்கு எந்த இடத்துல கோவம் வருதுன்னா இடுமவனம் கார்த்திக், அவர் தனிப்பட்ட விஷயம்தான், அதை கண்டுக்காம தான் போகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஆடியோ வரும்போது கடுப்பாகுது இல்ல? நீங்க அந்த பொண்ணு உட்காந்துட்டு 50 தூரம் பேசிட்டு இருக்கு. அண்ணன் சொன்னாரா இதெல்லாம் சரிப்பட்டு வராதில்லப்பா அப்படின்னாராம். உங்க அண்ணனுடைய வேலையே அதுதான், சரிப்பட்டு வராதில்லப்பா அப்படின்னு தான் கையில் விழிக்கிட்டே வந்தாரு. அதே தொழில இடும்பவன கார்த்திக் கையில் எடுக்கிறீங்க. இது ஒரு சுரண்டல் இல்லையா? பாலியல் சுரண்டல் இல்லையா? பாலியல் சுரண்டல் என்பது பாலியல் வல்லுறவு மட்டும் இல்ல,
ஆபாசமாக பேசுறது, வசை சொற்களால் பேசுறது, சைகையில் பேசுறது, அவங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணி அவங்கள பாலியலாக சுரண்டிட்டு விட்டுட்டு போகிறது, இதெல்லாம் குற்றம் தானே. இதெல்லாம் பாலியல் சுரண்டல் தானே. இதில் எது பண்ணாலும் பாலியல் சுரண்டல் தானே. அண்ணனா அர்த்தம் பண்ணுறாரு, தம்பிகளும் அர்த்தம் பண்ணுறீங்கன்னா கட்சிக்குள்ள எப்படி பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க? தங்கச்சிகளோடு அப்படின்னு ஃபோட்டோ போடுறீங்க, ஊர் சனம் என்ன நினைக்கும்? இப்போ இந்த ஆளுகளுடைய பொழப்பே இதுதான் போல இருப்பா. அண்ணன்லேருந்து தம்பி வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்கள் இப்படி தான் பார்ப்பாங்க போல இருக்கு. இதை நான் சொல்லலைங்க. ஈழத்தமிழர் ஒருத்தர் காரி துப்பிட்டாரு. என்ன கேட்குறாரு? இது உலகம் பூரா இருக்கிற ஈழத்தமிழர்களுடைய உதவி உங்களுக்கு இல்லாமல் போயிடும். உலகம் பூரா இருக்கிறவங்க கேடு கட்டத்தனமும் உன்னை காரி துப்ப போகிறாங்க. இது இல்லை தனி ஈழம் கேட்டுறது, இது இல்லை தமிழ் தேசியம். என்ன கேள்வி? நாக்க நறுக்கு நறுக்குன்னு கொடுக்குற மாதிரி கேட்டாரே. அப்போ உலகம் பூரா உங்க கட்சி எப்படி பார்த்துட்டு இருக்குன்னு தெரியலையா உங்களுக்கு? ஒரு பக்கம் என்னடானா கார்த்திகிட்ட உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்றீங்க. அவன் குழப்பில் நீங்க யார் தலையிட்டுறதுக்கு? நீங்க ஒரு கட்சியோடைய தலைவராக இருந்தால் ஓரமா இருங்க. உடனில் அடிச்சு ஒழுங்கா கல்யாணம் பண்றானுங்க, சரிப்பட்டு வராதுன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு இவையெல்லாம் உனக்கு தகுதியே இல்லாத நாய்மா விட்டுருமா அப்படின்னு சொல்லுங்க. சொல்லி கொடுங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு. தொங்கிட்டு நிற்காதீங்க, செருப்பை கழட்டி அடிச்சுட்டு வெளியே வாம்மா அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதுதானே சரி. ரெண்டும் கட்டானா கழட்டி விட்டு போகிறது எப்படி நியாயமா இருக்கும்? சரி, இது கூட ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காளியம்மாள் பயங்கரமான ஆளு. எங்கள் கட்சியினுடைய அப்படியே 2ஆம் கட்ட பெண் தலைவர், சிங்கம், புலி, கரடி, யானை, குதிரை எல்லாம் நல்லா தாங்க அதுக்குள்ள பேசுவேன் கூட. ஒரே ஒரு நாள் தான் செஞ்சுருக்கேன் நேரில். அன்னைக்கு ரொம்ப நல்லா பேச்சு. 10 வருஷமாக உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன்க்கா. நான் வேலை பார்த்துட்டு இருந்த தொண்டு நிறுவனத்துக்கு உங்களை கூப்பிடணும் பல முறை முயற்சி பண்ண உங்கள் எண்ணு கிடைக்கலங்க்கா. மற்றவங்ககிட்ட அடிச்சு ஆடுற மாதிரி என்கிட்ட வைக்காதீங்கக்கா. நானே கொஞ்சம் அப்புறாணிப்பில் இப்போ தான்க்கா வெளியே வந்திருக்கேன். அண்ணன் ஒரு மீட்டிங் வரும்போது நீ வாமா கட்சிக்குன்னு கூப்பிட்டாருங்கக்கா. வந்த உடனே எம்பி எலெக்ஷனில் நிற்க வச்சுட்டாருக்கா அப்படின்னு அந்த இதெல்லாம் பேசிட்டு போன பிள்ளை தான். உன் கூட சேர்ந்து என்னை எதுக்கணும்னு ஒத்த காரணத்துக்காக அது மேடல் நின்று அசிங்கப்பட்டதான் மிச்சம். இன்னைக்கு வரையும் நான் எதிர்த்து பேசலை. ஏன்? ஒரு மீனவ சமூகத்துலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை, ஏன் எந்த சமூகமாக இருக்கட்டுங்க, பொம்பளை பிள்ளை அரசியல் நின்று ஜெயிக்கிறதெல்லாம் சாதாரண வேலை இல்லைங்க. அதுக்கு தியாகம் பண்ணணும், உழைக்கணும், அவமானப்படணும், அவ்வளவு கேவலப்படணும். ஒன்று இல்லாத ஒன்றை கொண்டு வந்து நம்ம மேலே திணிச்சு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பான். ஆதாரம் கொடுறா டே அப்படின்னோம்னா ஒரு ஆதாரம் இருக்காது. ஆனால் உட்காந்து உழ வச்சு அதை பிம்பத்தை பெருசாக்குவான். இதெல்லாம் தாண்டி தான் குடும்பம், அவங்க உளவியல், இந்த சமூகம் அது சார்ந்த உளவியல், தனி மனுஷி என்னை சார்ந்த உளவியல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் களத்தில் வந்து நிற்கிதுங்க பொம்பளை பிள்ளைங்க. அது காளியம்மா இருந்தாலும் சுந்தரவழியாக இருந்தாலும் அதான் நிலைமை. அது காளியம்மாள் போன்ற ஒரு சாமானிய ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து உழைக்கிற வர்க்கத்திலேருந்து வந்திருக்குன்னா அதை நான் திரும்ப அடித்து பேசாததுக்கு ஒரே காரணம் அது பெண் என்பதாலும் உழைக்கிற வர்க்கத்தை சேர்ந்த பெண் என்பதாலும் தான். இன்னைக்கு அந்த பிள்ளை என்ன சொல்லி வச்சுருக்கீங்க? ஒரு பிசுறு இருக்கு, அதை மாத்திரம் முடிச்சிருவோம். ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன், சிவசங்கரன், அவன் ஒரு பிசுறு இருக்கு. இந்த கட்சியிலே ஒரே பிசுறு நீங்க தானே அண்ணன் சீமான் அவர்களே. இந்த கட்சியில் இருக்கிற ஒரே பிசுறு நீங்க தான். நீங்க ஒழுங்காயிட்டீங்கன்னா நம்பிக்கையோட வந்த பசங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஒழுங்கா வாசிங்க, ஒழுங்கா சித்தாந்த புரிதலுக்கு வாங்க. நேர்மையாக தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஈழ விடுதலை வாங்க முடியாதுன்ற உண்மையை ஒத்துக்கோங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே முதலமைச்சராக இருந்துக்கிட்டு ஈழத்துக்குள்ளே ஒரு சின்ன வெங்காயத்தையும் அறுக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதையுமே செய்ய முடியாது ஈழத்திற்கு அப்படின்ற உண்மையை உங்கள் தம்பியிட்ட உண்மையை ஒத்துக்கோங்க. அதெல்லாம் செஞ்சு திருந்துனீங்கன்னா மிச்சம் இருக்கிற 5 வருஷமோ 4 வருஷமோ நல்லா இருந்துட்டு போவீங்க. இதை தாண்டி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. சாட்டைத்துறை முருகனோட பேசியிருக்காரு போல இருக்கு அண்ணாத்த. கைலாசா நித்யானந்தம் மேலேயே காண்டாயிருக்காப்ல நம்ம அண்ணன். பாரு மாப்பிள்ள, அவன் எப்படி இருக்கான் பாரு. தங்கத்தில் செயின், தங்க சேரு, அதில் உட்கார்றது கூட எனக்கு கஷ்டம் இல்லை மாப்பிள்ள. ஆனால் அந்த சுற்றி சுற்றி பொம்பளை பிள்ளைங்களா இருக்கு பாரு. அதுவும் அவர் சொல்கிறார் ஃபிகருங்க, சூப்பர் ஃபிகருங்களாக இருக்குங்க. அதுவும் வெள்ளக்கார ஃபிகருங்களாக இருக்கு. பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது, தங்க டாக்கல் உட்கார்றதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. நான் கேட்குறேன், இல்லை தலைவனா இருக்க ஏதாவது தகுதி இருக்கா? ஃபுல்லாக குடிச்சு விட்டு எனத்தவாது இப்படி பேசி அசிங்கப்படுறது. என்ன பேசிட்டு இருக்காரு அவரு? ஃபிகருங்க. அதுவே பொம்பளை பிள்ளைங்களை இழிவுபடுத்துகிற சொல்லு. அதுவும் கைலாசா மாதிரி இருக்கிற நாட்டில் பார்த்து வெளிநாட்டு ஃபிகராக வந்திருக்கு.
உங்கள் கூடயும் தான் உங்கள் தங்கச்சிங்க உட்காந்து கட்சி வேலையை பார்க்குதுங்க. அதில் ஒரு பிள்ளை இடைத்தேர்தலில் கதறி கதறி அழுது போகிற வாரங்கள்லாம் மல்லு கட்டுச்சு. எங்கள் அண்ணன் அப்படியே புரட்சியை பொங்க வச்சு விடுவார், எங்கள் அண்ணன் புரட்சியை நட்டு வச்சு விடுவார், எங்கள் அண்ணன் கடைசியாக புரட்சியை அறுத்து கொண்டு வந்து வீட்டில் போட்டுருவாருன்னுச்சு. இப்படி பேரை ஏமாற்றிட்டு நீ குடிச்சு விட்டு அங்கே கூத்தடிச்சிட்டு கிடக்குற. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களாம் ஆம்பளை பிள்ளைங்க எங்கள் அண்ணன் அப்படி எங்கள் அண்ணன் இப்படின்றாங்க. மிஸ்டர் சீமான் போகிற வரலாம் புடல் அடிச்சிட்டு இருக்கான். ஒரு தலைவன்னா கெத்து இருக்கணும், அந்த கெத்துக்கு பின்னாடி ஒரு அறிவு இருக்கணும், அந்த அறிவுக்கு பின்னாடி ஒரு சித்தாந்த தெளிவு இருக்கணும். எதுவுமே இல்லாமல் முழு போக்காக போட்டுட்டு தண்ணியாக போட்டு மட்டையாகிறதுக்கு கட்சியை கலைச்சிருங்கண்ணே. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது.